அத்தியாயம் 3. தலைப்பு ஜீவன். கடந்த அத்தியாயத்தில் கடவுள் என்ற தலைப்பில் இந்து மத கடவுள் கோட்பாடுகளை மிக விரிவாக பார்த்தோம். இந்த 3வது அத்தியாயத்தில் நாம் பார்க்க இருப்பது ஜீவன், அதாவது ஆத்மா. ஜீவன் அல்லது ஆத்மா என்பதை பற்றி ஆராய்ந்து தெளிதல் என்பது இந்து மதத்தில் ஒரு மையமான இடத்தை வகிக்கின்றது. இந்து மதம் வாழ்வின் புனிதத்தையும் எல்லா ஜீவன்களின் ஒருமைப்பாட்டையும் வலியுறுத்துகிறது. கடவுளை அல்லது பரமாத்மாவை பற்றி சிந்தனை செய்து அதை உணர்ந்து அறிந்து கொள்வதற்கு முன்பாக ஆன்மாவை பற்றி சிந்தித்து அதை உணர்ந்து தெளிதல் மிகவும் இன்றியமையாததாகும். பிரகிருதி, அதாவது இயற்கை மற்றும் அதன் 23 கூறுகள் ஆகியவற்றிலான உடலிலிருந்து வேறானது ஆன்மா. பஞ்சபூதங்கள் எனப்படும் நிலம், நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயம் என்னும் 5 பொருள்களினால் ஆகியுள்ள பரு உடலிலிருந்து அது தனிப்பட்டது. அது 5 பிராணங்கள் அன்று, உயிரினும் மிகுதியானது. அது கண், செவி, மூக்கு, நாக்கு, மெய் என்னும் 5 உணர்ப்புரிகள் அன்று. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஆகியவற்றாலான சூட்சும சரீரம் அல்லது நுண்ணுடல் என்பதிலிருந்து தனிப்பட்டதுதான் ஆன்மா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மனம், புத்தி இவை இரண்டும் கூட உடலின் பகுதியே என்றும், சூட்சும சரீரம் அதாவது நுண்ணுடல், ஸ்தூல சரீரம் அதாவது பருவுடல் ஆகியவற்றாலான மனம் உடல் என்பதினின்றும் ஆன்மா வேறானது என்று இந்து மதம் கூறுகிறது. உடல்கள் வந்து போகின்றன அல்லது தோன்றி மறைகின்றன, ஆனால் ஆன்மா ஒருபோதும் மாறுவதில்லை. அது நித்தியமானது, நிரந்தரமானது. பிறப்பு இறப்பிற்கும் விழிப்பு நிலை, விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை என்பனவற்றை போன்ற மன வேறுபாடுகள் அனைத்திற்கும் அப்பாற்பட்ட ஆன்மாவானது ஒரு மாறாத தனிப்பொருளாகும். இவ்வாறாக ஜீவன் அதன் பண்பாகிய ஞானம் அல்லது உணர்வு, அதாவது நனவு என்பதிலிருந்து முற்றிலும் வேறானது. ஞானம் என்னும் பண்பு மாறுதல்களுக்கு உள்ளாகிறது. அது ஆன்மாவன்று. விழிப்பு நிலையில் ஜீவன் உணர்வுடன் அல்லது நனவுடன் இருக்கின்றது. அதன் 5 உணர்ப்பொறிகளும் செயல்படுகின்றன. கண்களினால் அது பன்னங்களை காண்கிறது. மூக்கு, நாக்கு, சருமம் ஆகியவற்றால் முறையே மனம், சுவை, தொடு உணர்ச்சி ஆகிய உணர்ச்சிகள் அதற்கு இருக்கின்றன. எனவே உணர்ச்சிகள் ஜீவனிலும் அவற்றை உண்டாக்கும் பண்டங்கள் புற உலகிலும் இருப்பவையே ஆகும். கனவு நிலையில் ஜீவனுக்கு பன்னங்களின் பால் புலப்பாடு எதுவும் ஏற்படுவதில்லை. அதன் மனம் மட்டும் செயல்பட்டு அது இன்பத்தையும் துன்பத்தையும் நோக்கி நகர்கிறது. உறக்க நிலையில் ஜீவன் முழுமையான அமைதி அல்லது நிலைப்பு நிலையில் இருக்கின்றது. அதன் உணர்வு செயல்படுவதில்லை. அது உள்ளுரை நிலையில் மறைந்திருக்கின்றது. ஆன்மா இயல்பாகவே தன்னொளியுடன் பிரகாசிப்பது செயல்தன்மை வாய்ந்தது. ஆனந்தமாகவும் நிரந்தரமாகவும் இருப்பது அது ஒரு கடவுளின் ஓர் அம்சம் அல்லது கூறு. அது நித்தியமான பொருளாக இருப்பினும் இறைவன் இடத்திலிருந்து அது தனிப்பட்டதன்று. இறப்பு, அதாவது கடந்த காலம், நிகழ்வு அதாவது நிகழ்காலம், எதிர்வு அதாவது எதிர்காலம் என்பனவற்றிற்கும் அதாவது காலத்திற்கும் இடத்திற்கும் ஆன்மா அப்பாற்பட்டது. சிறப்பாக அது தன் உணர்வுடன் கூடியது. தனக்கிருக்கும் ஞானம் அல்லது உணர்வு என்பதன் மூலம் அது சிந்திக்கின்றது, உணர்கின்றது, செயல்பட வேண்டும் என விருப்பம் உறுகிறது. அது அறியும் பொருளே அன்றி, அதாவது அறிந்து கொள்ளுதல் என்னும் தொழிலை செய்யும் பொருளே அன்றி
அது செயலற்ற ஜடம் அன்று. அதற்கும் அறிவியல் சுதந்திரம் உண்டு, அதற்கும் அறவியல் சுதந்திரம் உண்டு. வினைக்கு உட்படும் வெறும் செயப்படு பொருள் அன்று. அது ஆனந்தத்துடன் கூடியது, துயரப்படும் அல்லது நோயற்ற மனத்துடன் கூடிய ஒன்றன்று அது. இங்கனம் தனக்கே உரிய ஆன்மீக இயல்புடன் கூடிய அது பிரகிருத்தினின்றும் கடவுளில் இருந்தும் வேறானது. அது தனக்கே இயல்பான கௌரவம் அல்லது பெருமிதம், சுயமதிப்பு, ஆட்சி சுதந்திரம் அல்லது நடத்தை சுதந்திரம் ஆகியவற்றை கொண்டது. அசித்து அல்லது ஜடம் ஆகிய கல்லையோ மரத்துண்டையோ போன்ற ஒரு பொருள் அன்று அது. அது பிரகிருதிக்கும் அதன் குணங்களுக்கும் உட்பட்டதன்று. காமம், ஷினம், பொறாமை, வெறுப்பு போன்ற இயல்புகளினால் பாதிக்கப்படாமல் சுய ஆதிக்கம் பெற்று விளங்குவது அது. இவ்வாறாக அது சுதந்திரமாகவும் நிரந்தரமாகவும் இருக்கும் ஒரு ஆன்மீக ஆளுமை பொருளே ஆகும். அது ஒரு அறியும் பொருள். சுதந்திரத்துடன் இருப்பது மகிழ்ச்சியுடன் கூடியது. சம்சாரத்தின் துயர்களுக்கு அல்லது கர்ம பந்தங்களுக்கு தன்னை உட்படுத்திக் கொள்ளும் ஆன்மா கட்டுண்ட ஜீவன் என்று அழைக்கப்படுகின்றது. விளக்க முடியாத அவித்தை அல்லது பழைய அறியாமை காரணமாக எவ்வாறாகவோ அது தன்னை பிரகிருதியினாலான உடலாக கருதி கொண்டு பிறப்பு இறப்பு என்று தொடர்ச்சிகளினால் துயருறுகின்றது. தானாகவே தனது தந்தைக்குரிய அரியணையில் இருந்து விலகிக் கொண்டு காட்டிலுள்ள வேடுவர்களுடன் சேர்ந்து வேடுவ பெண் ஒருத்தியை மணந்து அவளிடம் குழந்தைகளை பெற்று காட்டு மிராண்டித்தனமான வாழ்க்கையில் சிக்கி உழலும் ஓர் அரசகுமாரனை போல் ஆகிவிடுகிறது அது. ஆன்மாவானது எப்படியோ தனது தெய்வீக இல்லத்தை புறக்கணித்துவிட்டு அசித்தினாலான உடலில் புகுந்து கொண்டு புலன் வாழ்வில் உழன்று பிறப்பு இறப்பு என்னும் சுழற்சியில் சிக்கிக் கொண்டு விடுகிறது. ஏன் அல்லது எவ்வாறு அது தெய்வீக பாரம்பரியத்தினின்றும் வழுவி அவித்தை, அறியாமை, காமம், ஆசை, கர்மம், வினை ஆகியவற்றால் துன்புறுகிறது என்பது ஒரு புதிராகவே உள்ளது. ஆனால் உலகியற் தீமைகளுக்கும் துயர்களுக்கும் பொறுப்பு ஜீவனே அன்றி வேறு வெளிக்காரணம் எதுவும் இல்லை. அவித்தை அல்லது அறியாமை காரணமாக அது தன்னை பிரகிருதியுடன் ஒன்றுபடுத்திக் கொள்கிறது. காமம் அதாவது ஆசை காரணமாக அது புலன் இன்பங்களை நாடி மிருக வாழ்க்கையின் துன்பங்களை அனுபவிக்கிறது. கர்மம் அல்லது வினை காரணமாக அது முடிவில்லாத பிறப்பு இறப்பு சுழற்சிக்கு உள்ளாகிறது. ஆனால் ஜீவன் முதற்பாவம் அல்லது தகாத துன்பம் என்பதனால் வருந்துவது இல்லை. தான் செய்யும் கர்மம் அதாவது வினை காரணமாகவே அதற்கு பாவம் ஏற்பட்டு அதன் விளைவாக துன்பம் உண்டாகிறது. அவித்தை அல்லது சம்சாரம் என்பதன் தோற்றத்தை அதாவது அது எவ்வாறு ஏற்பட்டது என்பதை புரிந்து கொள்ள முடியாது. எனினும் ஞானத்தினால் அதை அழித்துவிட முடியும். ஜீவனும் இறைவனுடன் சேர்ந்து மீண்டும் சம்சாரத்திற்கு வராமல் இருக்க முடியும். ஆயினும் ஜீவனின் மெய்யான இயல்பு அவித்தையினால் அதாவது அறியாமையினால் மறைக்கப்பட்டிருக்கும் வரை அது காமத்துக்கோ வினைக்கோ உட்பட்டு பிறப்பு இறப்பு சுழற்சிக்கு இலக்காகின்றது. கர்மம் அல்லது வினை பற்றி இப்போது பார்ப்போம். இந்து சமயத்தின் அறிவியலில் கர்மம் அல்லது வினை என்பதை பற்றிய விதியானது முக்கியமானதோர் இடம் பெற்றுள்ளது. வாழ்க்கையின் ஏற்ற தாழ்வுகளையும் தகாத துயரம் எனப்படுவதையும் விளக்குவது அது ஒன்றுதான். தீயவன் ஏன் வளமுடன் வாழ்கிறான், நல்லவன் ஏன் உடலை தொல்லை, மனவருத்தம், சமூக துன்பம் போன்ற எல்லா வகை துயரங்களினாலும் வருந்துகிறான். புதிதாக பிறக்கும் குழந்தை ஒன்று தன்னுடைய பெற்றோர்களின் தீவினைகளுக்காகவும் சொல்லனா தீமைகளின் இன்றும் ஏன் துயருறுகிறது? கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்றால் தீமையும் துயரமும் ஏன் இருக்க வேண்டும்? இப்பிரச்சனைகள் யாவும் மனிதகுலம் தோன்றியதில் இருந்தே இருந்து வருகின்றன. ஆனால் இதுவரை எடுத்துரைக்கப்பட்டுள்ள இப்பிரச்சனைகளுக்கான எல்லா தீர்வுகளிலும் கர்மம் அல்லது வினை என்னும் கொள்கையே
மிகவும் குறைந்த ஆட்சேபனையுடன் கூடியதாயுள்ளது. இமையும் சுமையும் துயரமும் இருக்கின்றன என்பது உண்மையே. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் அனுபவிக்கும் வாழ்க்கை துன்பங்களுக்கான பொறுப்பு அவனேதான் அன்றி கடவுளோ மற்ற பேயோ பிசாசோ அன்று. காரண காரிய விதி அற வாழ்வினில் செயல்படுதலே கர்மம் அல்லது வினை என்னும் கொள்கையாகும். வினை விதைத்தவன் வினை அறுக்கின்றான். மனம் அதாவது எண்ணம், வாக்கு அதாவது மொழி, காயம் அதாவது உடல் ஆகியவற்றால் புரியும் வினையின் விளைவு ஒருபோதும் அழிந்து போவதில்லை. அது மனம், உடல் அல்லது சரீரம் என்பதில் தங்கி நின்று விடுகின்றது. இன்றைய வினை கடந்த காலத்தின் விளைவே ஆகும். அதுவே எதிர்காலத்திற்கும் காரணமாகிறது. இவ்வாறாக எல்லா வினைகளும் காரணம், விளைவு ஆகியவற்றால் இணைந்திருப்பவையே ஆகும். முதல் அல்லது ஆரம்பம் எதுவும் இல்லாத ஒரு தொடராக அவை அமைந்துள்ளன. காரணகாரிய விதியானது விதிவிலக்கு ஏதுமின்றி ஒரே சீராக செயல்படுகின்றது. அது பிரதிபலன் அல்லது தெய்வீக தண்டனை எனப்படும் ஒரு ஒழுக்க விதியாகும். ஒருவன் நல்வினைகளை செய்தால் அவன் அவை காரணமாக உடல் நலம், நீண்ட ஆயுள், செல்வம், அதிகாரம், புகழ் ஆகியவை போன்ற அவற்றின் பயனை நுகர்கிறான். ஆனால் அவன் தீச்செயல்கள் புரிந்தால் அவன் தண்டிக்கப்பட்டு தனது தீவினைகளுக்காக வருந்துகின்றான். அவற்றால் நோய், வறுமை, துன்பம் ஆகியவை அவனுக்கு உண்டாகின்றன. இங்கனம் நல்வினையும் தீவினையும் முறையே இன்பத்தையும் துன்பத்தையும் உண்டாக்குகின்றன. நற்செயலுக்கும் மகிழ்ச்சிக்கும் தீவினைக்கும் துயரத்திற்கும் ஒரு கணிதவியல் விகிதம் இருக்கின்றது. அதாவது நற்செயல்கள் மிகுதியாக இருந்தால் மகிழ்ச்சியின் அளவு அதிகமாகவும், தீவினைகள் அதிகமாக இருந்தால் துயரத்தின் அளவு மிகுதியாகவும் இருக்கின்றது. இவ்வாறு ஒவ்வொருவனும் தனது நற்செயல்களுக்கும் தீவினைகளுக்கும் தானே காரணமாகின்றான். அடுத்து நாம் பார்க்க இருப்பது ஆன்மா வேறு உடலினுள் புகுதல். ஜீவன்களின் மறுபிறப்பு, ஜீவன்கள் வேறு உடலினுள் புகுதல் இவை பற்றிய விதிகள் கர்மம் அல்லது வினையிலிருந்து தொடரும் பின்விளைவுகளே ஆகும். எந்த குழந்தையும் ஒன்றுமில்லாததிலிருந்து பிறப்பதில்லை. ஒன்றுமில்லாத மனத்துடனும் அது பிறப்பதில்லை. பெற்றோர்களிடமிருந்தே அது பரிணமித்து விடுவதில்லை. வெறும் பாரம்பரியத்தின் விதிகளை அது பின்பற்றுவதில்லை. எந்த செயலின் விளைவும் அழிந்து விடுவதில்லை. ஆதலால் சூட்சும சரீரத்தில் அல்லது நுண்ணுடலில் தங்கியுள்ள குறிப்பிட்ட சில முந்தைய பற்றுக்கள் உடனேயே அல்லது வாசனைகளுடனேயே ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கின்றது. ஒருவன் இறக்கும் போது பருவுடல் மட்டுமே அழிந்து போகின்றது. ஜீவனின் நுண்ணுடல் அதன் கர்மத்தின் விளைவுகள் அனைத்தையும் தன்னுள் வைத்துக் கொண்டு மிஞ்சுகிறது. பின்னர் ஜீவன் தனது முன்வினைக்கேற்ப ஒரு புதிய உடலை ஏற்று மீண்டும் பிறக்கின்றது. இங்கனம் ஒவ்வொரு பிறப்பும் கர்ம வினையின் விளைவாக ஏற்படுவதோடு மீண்டும் ஒரு புதிய உடலுக்கும் ஒரு புதிய பிறப்பிற்கும் காரணமாகிறது. எங்கனம் ஒருவன் தனது நைந்து போன உடைகளை களைந்துவிட்டு புதிய உடைகளை அணிந்து கொள்கின்றானோ, அங்கனமே ஜீவனும் தனது நைந்து போன உடல்களை நீக்கிவிட்டு புதிய உடல்களை ஏற்கின்றது. எவ்வாறு ஒருவனின் வாழ்வில் குழந்தை பருவம் முதல் முதுமை பருவம் ஈராக தொடர்ச்சியும் அவனுக்கே உரித்தான தனித்தன்மையும் உள்ளனவோ, அவ்வாறே ஜீவனின் பிறப்பு இறப்பு தொடரிலும் அதன் தொடர்ச்சியும் அதற்கே உரித்தான தனித்தன்மையுடன் இருக்கின்றன. பல்வேறு பிறப்புகள் ஏற்பட்டாலும் தனித்தன்மை இருப்பதற்கு காரணம் ஜீவன் அழிவற்றதாக அல்லது நித்தியமானதாக இருப்பதே ஆகும். சம்சாரத்தில் ஜீவன் புரியும் செயல்கள் அல்லது அலுவல்கள் இப்பூவுலகில் மட்டுமே நிகழ்பவை அல்ல. மேலே பிரம்மலோகம் அல்லது சத்தியலோகம் எனப்படுவதில் இருந்து கீழே பாதாள லோகம் எனப்படும் வரையுள்ள
உலகுகள் என்று அழைக்கப்படும் அண்ட உலகுகளில் ஜீவன் தனது வினைக்கேற்ப ஒரு உடலிலிருந்து மற்றொரு உடலினுள் புகுகின்றது. சொர்க்கம் எனப்படுவதிலிருந்து தொடங்கும் வான் உலகுகளில் சத்துவ குணம் மேலோங்கி உள்ளது. இங்கு ஜீவன் இன்பத்தை மட்டுமே துய்க்கின்றது. அதலம் எனப்படுவதிலிருந்து ஆரம்பமாகும் கீழ் உலகுகளில் தாமச குணம் மேலோங்கி இருக்கிறது. பாதாளம் என்பதே இருள் நிறைந்த பிரதேசம். இங்கு ஜீவன் துன்பத்தினால் வருந்துகிறது. ஆனால் கர்ம பூமி அல்லது விளைநிலம் எனப்படும் இடைப்பிரதேசம் ராஜச குணத்தினால் பாதிக்கப்படுவதே ஆகும். இதுவே மனிதனின் ஒழுக்க உலகு. இங்குதான் அவன் நல்வினைகளையோ தீவினைகளையோ செய்கின்றான். அவற்றின் பயன் மேலும் கீழும் இருக்கும் உலகுகளில் பெறப்படுகின்றது. இத்தகைய வேறு சில பிரம்மாண்டங்களும் உள்ளன. நட்சத்திரங்களைப் போல அவை எண்ணற்றவை. ஜீவன்களின் வினைக்கேற்ப அவை ஈஸ்வரனால் ஆளப்படுகின்றன. இடம் அல்லது வெளி என்னும் நோக்கில் இவற்றுக்கு பொருள் எதுவும் கிடையாது. அதாவது இவ்வாறான உலகுகள் பௌதீக கருத்தில் இல்லை. ஆனால் அவை ஒழுக்க நோக்கில் படிப்படியான மதிப்புகளை கொண்டு அமைந்திருப்பவையாகும். நல்லோர் தங்கள் நல்வினைக்கேற்ப மேல் உலகுகளுக்கு சென்று வானுலக இன்பங்களை தூய்க்கின்றனர். நல்வினை பயன் முடிவுற்றவுடன் அவர்கள் மீண்டும் கீழே வந்து வெவ்வேறான மனிதனுக்கும் கீழ்ப்பட்ட புழு, பூச்சி, மிருகம் போன்ற உடல்களுடன் மற்றும் மனித உடல்களுடனும் பிறக்கின்றனர். அவ்வாறே கெட்ட ஜீவன்கள் துயரத்தை அனுபவித்து அது முடிவடைந்த பிறகு புதியதொரு வாய்ப்பினை பெற்று இந்த ஒழுக்க உலகில் மறுபடியும் பிறக்கின்றனர். அடுத்து நாம் பார்க்க இருப்பது ஆன்மாவின் சுதந்திரம். காரணம், விளைவு என்னும் கூறுபாடுகளின் வாயிலாக அறிவியல் அதாவது விஞ்ஞான வகையில் வினை கொள்கையானது அனைத்துமே ஊழின் பாழ்பட்டது, எல்லாமே கெட்டது அல்லது நன்மையில் நம்பிக்கை இல்லாதிருப்பது என்னும் கருத்துக்களுக்கு வழிவகுப்பதினாலும் எதிர்கால வாழ்வை மேம்படுத்திக் கொள்வதற்கு யாதொரு விதமான நம்பிக்கையும் அது அளிக்காமல் இருப்பதாலும் அது ஆட்சேபனைக்குரியதாகிறது. ஒவ்வொருவனும் அவன் செய்த வினையின் பயனை அனுபவிப்பதால் ஒழுக்கவியற் சுதந்திரம் ஏதுமின்றி எது நடந்தாலும் அதற்கு உட்பட்டே ஆக வேண்டியிருக்கிறது. தன்னால் மாற்ற முடியாத ஒன்றை அவன் சகித்துக் கொண்டு சந்தர்ப்பங்களின் அடிமைகளாக இருக்க வேண்டியதாயுள்ளது. ஆனால் இந்த அறிவியல் அதாவது விஞ்ஞான நோக்கு என்பது வினை கொள்கையின் ஒரே ஒரு பகுதிதான். மேலும் முக்கியமான அதன் அம்சம் யாதெனில் அது ஒழுக்கவியற் சுதந்திரம் அல்லது விருப்பத்துடன் செயல்படும் சுதந்திரம் என்பதாகும். ஒவ்வொருவனும் சினம், அச்சம், காமம், வெறுப்பு, பொறாமை போன்ற தனது இயல்பு ஊக்கங்களை அடக்க முடியும் என்றும் தனது எதிர்காலத்தை கட்டுப்படுத்தி தான் தனது விருப்பப்படி அதை அமைத்துக் கொள்ள முடியும் என்றும் அது கூறுகின்றது. வினை கொள்கையின் அறிவியல் நோக்கு என்பது பிராரப்த வினைக்குத்தான் பொருந்துமே அன்றி சஞ்சித வினைக்கு பொருந்தாது. முந்தையது அதாவது பிராரப்த வினை ஒருவனது பிறப்பு போன்ற ஏற்கனவே நிகழ்ந்து போன மாற்ற முடியாத ஒன்றை குறிக்கின்றது. ஆனால் சஞ்சித வினையோ நமது சக்திக்கு உட்பட்ட நமது கைகளில் இருக்கும் எதிர்காலத்தை குறிப்பதே ஆகும். ஒவ்வொருவனும் தனது ஊழ்வினையை அமைத்துக் கொள்ளும் வல்லமை உடையவன். கடவுள் கூட அதை மாற்றவே முடியாது. ஒருவனுக்கு எந்த தொழிலை தேர்ந்தெடுத்துக் கொள்வது என்பதை போன்ற விருப்பங்களிடையே வேறுபாடு ஏதாவது ஏற்பட்டால் தான் எந்த தொழிலை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்கான ஒழுக்கவியற் சுதந்திரத்தை அவனே பெற்றிருக்கின்றான். அங்கனமே கோபத்தை அல்லது வெறுப்பை கட்டுப்படுத்தி அவனால் ஒழுக்கவியல் பற்றிய வெற்றியை அடைய முடியும். ஆனால் மிருக வாழ்வை அவன் தேர்ந்தெடுத்துக் கொண்டால் அவன் மறுபடியும் சம்சார சக்கரத்தில் கட்டுண்டவனாகிறான். எனினும் அவனும் மிருக வாழ்வு முறையினால் உண்டாகும் பயனின்மையையும் துயரத்தையும் ஒரு நாள் உணரத் தொடங்கி தன்னடக்கம் அல்லது சுயக்கட்டுப்பாடு மூலமாக மேன்மை வாய்ந்த சுதந்திரமான பாதைக்கு திரும்புவான். எவ்வாறாயினும்
ஒவ்வொரு ஆன்மாவினுள்ளும் மேலானதையோ கீழானதையோ தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் சுதந்திரம் இயல்பாகவே அமைந்துள்ளது. ஆன்மாவிற்கு தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் சுதந்திரம் மட்டும்தான் உண்டேயன்றி தான் தேர்ந்தெடுத்துக் கொண்டதன் விளைவுகளை தன் விருப்பப்படி பெறுவதற்கான ஆற்றல் அதற்கு கிடையாது. விளைவுகள் என்னவோ முற்றிலும் கர்ம வினைகளையும் விதிகளையும் பொறுத்திருப்பவையே ஆகும். ஆகையால் நம் வாழ்வில் நாம் எப்பொழுதும் இறை வாழ்வை மட்டும் தொடர்ந்து மிருக வாழ்வை கைவிட்டு வாழ்வோமேயானால் நாம் நம் ஆன்மாவிற்கு மேலுலக சொர்க்கத்தை தேர்ந்தெடுக்கும் அரிய வாய்ப்பை நல்கும் நல் இதயம் படைத்தவனாவோம். இந்த விவரங்களுடன் ஜீவன் என்னும் அத்தியாயத்தை முடிக்கின்றோம். அடுத்த அத்தியாயத்தில் பிரகிருதி, அதாவது இயற்கை என்பதை பற்றி அறிந்து தெளிவோம். நன்றி, வணக்கம். இப்படிக்கு உங்கள் ஆன்மீக விஞ்ஞானி.